உங்களுக்கு தெரியாம இந்த வீட்ல நடக்கிற ஒரு விஷயத்த பத்தி சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம வீட்டு வாசல்ல அடிக்கடி உங்க வயசுல இருக்கிற ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. அர்ஜுன் போய் அவகிட்ட தனியா நின்னு பேசுறாரு. அவளை காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பி வைக்க ட்ரை பண்றாரு. ஆனா அவர்கிட்ட பயங்கரமா பிரச்சனை பண்றா. இதெல்லாம் என் கண்ணுல படாம இருந்தா நான் கூட அவரை பெரிய ராமன் தான் நினைச்சிட்டு இருந்திருப்பேன். ஆனா என் கண்ணுல பட்டுருச்சு. அதுக்கப்புறம் நான் எப்படி அவரை நம்புறது? பல்லவி, உனக்கு அர்ஜுன் மேல எப்பவுமே ஒரு வெறுப்பு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக அவர் மேல இப்படி எல்லாம் பழி போடாத. இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல. ஐயோ அக்கா, இது சத்தியம். இந்த சம்பவத்தை 2-3 வாட்டி நானே என் கண்ணால பாத்திருக்கேன். அவரை தாண்டி வீட்டுக்குள்ள வந்து நியாயம் கேக்குற அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவரு விடாம அந்த பொண்ண கெஞ்சி கெஞ்சி திருப்பி அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்காரு. உங்க புருஷன் எவ்வளவு தைரியமான ஆளு, யாருக்குமே அடிபணிஞ்சு போக மாட்டார்ல. அவரே கையெடுத்து கும்பிட்டு யாரையாவது கெஞ்சி பாத்திருக்கீங்களா? அவகிட்ட கெஞ்சுறாரு. ஒரு கல்யாணம் ஆன ஆம்பளை வீட்டு வாசல்ல யாருக்கும் தெரியாம ஒரு பொண்ணு கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சுறாரு. எதுக்கு? இதை எப்படி நான் லைட்டா எடுத்துக்கிறது? நீங்களே சொல்லுங்க. சரி, அப்படி நீங்க சொல்ற மாதிரி எதுவும் தப்பா இல்லாம கூட இருக்கலாம், வேற ஏதாவது காரணமா கூட இருக்கலாம். ஆனா அவர்தான் எதையுமே உங்ககிட்ட மறைக்க மாட்டாரு. அப்ப இது வரைக்கும் அந்த பொண்ணை பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்காரா? சொல்லலன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உங்க புருஷனுக்கும் அவளுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு தானே அர்த்தம். பல்லவி, நீ எந்த ஆதாரமும் இல்லாம அவர் மேல பழி போட்டுட்டு இருக்க. இங்க பாரு, இப்பவும் சொல்றேன், அவர் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவர் எனக்கு எப்பவும் துரோகம் பண்ணவே மாட்டாரு. நீ இந்த மாதிரி எல்லாம் தப்பு தப்பா சொல்லி எங்களுக்குள்ள குழப்பம் பண்ண நினைக்கிற, அது நடக்காது. நான் உன் வார்த்தைய நம்பவே மாட்டேன். இனி இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட நீ பேசினா நான் பொறுமையாலாம் போக மாட்டேன். இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். நம்ம இவ்ளோ சொல்லியும் நம்ப மாட்டாளே. கூடிய சீக்கிரமே அவ யாரு என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி ப்ரூவ் பண்றேன்.